ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிரேம்ஜிக்கு நேற்று திருத்தணி முருகர் கோவிலில் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நிறைய பேருக்கு அவருக்கு 45 வயசு ஆச்சு, எப்படி வந்து மேரேஜ் சாத்தியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு இருக்க ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரேம்ஜிக்கு 45 வயசு ஆனாலுமே அந்த மணப்பெண் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல மிகப்பெரிய ஆவல் காட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு காதல் திருமணமா இல்லை அரேஞ்ச் மேரேஜா இல்லை ஃபஸ்ட்டு வந்து அந்த மணப்பெண்ணான இந்து யார் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு பதில் இப்போ ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க அவன் ஷேர் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் இந்து. எஸ், அவங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வங்கித்துறையில், அதாவது ஒரு பிளாங்க் எம்ப்ளாயாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜா இல்லை வந்து இது ஒரு லவ் மேரேஜா, எந்த வகையில் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எதுக்குமே தெரியலை. ஏன்னா வந்து இது மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு லவ் மேரேஜாக இருக்க தான் சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் கூடிய விரைவில் இதுக்கான எல்லா அப்டேட்டுமே வந்து பிரேம்ஜி சைட்லேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேம்ஜி சைட்லேருந்து இன்னும் எந்த ஒரு ஃபோட்டோஸுமே அவங்க வந்து லான்ச் பண்ணி அவங்க வந்து இல்லை இந்து சைட்லேருந்தும் எந்த ஃபோட்டோஸுமே லான்ச் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் கூடிய சீக்கிரம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு அவங்க வந்து லைவ் வர போகிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த லைவில் அவங்க எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக வந்து யூஜர் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் அவங்க பேர் இந்து, அவங்க வந்து ஒரு பிளாங்க் எம்ப்ளாயை சேர்ந்தவங்க, ப்ளஸ் வந்து சேலம் மாவட்டத்தை அவங்க சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே வந்து தாண்டி இது வந்து என்ன மேரேஜ் அப்படின்றது தான் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வந்து பிரமிக்க வகையில் விஷயமா இருந்துட்டு இருக்க போது. கூடிய சீக்கிரம் அவங்க வந்து ரிசப்ஷனும் வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நான் மோஸ்ட் ஆஃப் செலிபிரிட்டிஸால் கோவிலுக்கு வந்து பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக ரிசப்ஷன் ஒன்று பெரிய அளவில் இருக்க போது. ஸோ அது வந்து பயங்கர கிராண்டாக பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிரேம்ஜி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தளபதி விஜயோட அம்மாவான ஷோபனா. எஸ், இவங்க இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சார் என்னை பற்றி அப்படி பேசுவாருன்னு சொல்லி நான் நினச்சே பார்க்கல, அதுவும் ஸ்டேஜில் அப்படி பேசியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஷி படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நாங்கள் வந்து அஜித் சாரை இன்வைட் பண்ணியிருந்தோம், அதுக்கு வந்து வந்திருந்தார். ஸோ வந்த உடனே அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயும் நானும் சேர்ந்து வந்து ராஜாவின் பார்வையிலே அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை நடித்தோம். அது ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு படமாக வந்து இருந்துச்சு. எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு அப்போலாம் வந்து வீட்டில் இருந்து தான் சாப்பாடு வரும், ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து சாப்பிட மாட்டார். அப்படி விஜய்க்கு வீட்டிலேருந்து சாப்பாடு வரும்போது எனக்குமே கையோடு கொடுத்து அனுப்புவாங்க. நானுமே வந்து அந்த படம் ஃபுல்லாகவே வந்து விஜயோட அம்மா கையில் தான், ஷோபனா அம்மா கையில் தான் வந்து சாப்பிட்ருக்கேன். அவங்க கையில் சாப்பிட்ட அனுபவம் எனக்கு இருக்குது. அந்த ருசி இன்னுமே என் நாக்கிலே வந்து இருந்துகிட்ருக்கு. நான் எப்போ அடுத்த வாட்டி அவங்க கையில் சாப்பிட போகிறேன் அப்படின்ற எனக்கு வந்து இன்னுமே அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி நடிகர் அஜித் வந்து குஷி படத்தோட ஆடியோ லான்ச்சான ஸ்டேஜில் வந்து ஷோபனா அம்மாவை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதை அவங்க எக்ஸ்கிரிப்டே பண்ணலையாம். இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்குது அந்த ஸ்பீச் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுவோம். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.